சேலம் தலைவாசல் கூட்ரோட் பகுதியில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். 1102.25 ஏக்கர் நிலப்பரப்பில் 564.44 கோடி செலவில் இந்த ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. இதனை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் குறிப்பாக தலைவாசல் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டுரோடு பகுதியில் 1102.25 ஏக்கர் பரப்பளவில் 564 கோடி செலவில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும் அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்னதாக காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் கனவு இல்ல திட்டத்தின் கீழாக தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழாக அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதற்கான அந்த ஒதுக்கீட்டு ஆணையை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் 8,13 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலக வளாகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மேலும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் 19,20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கான கட்டிடங்கள், வீட்டு கட்டிடங்கள் மற்றும் மண்டல பயிற்சி இணை இயக்குநர்களுக்கான அலுவலக கட்டிடங்கள் என மொத்தமாக 27,33 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கான வீட்டு வசதி வாரியத்தின் கீழாக வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணையை வழங்கி வருகிறார். தலைவாசல் கால்நடை ஆராய்ச்சி மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.